வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேட்ஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோவிலை பத்தி டீட்டெயிலா இந்த சேனல்ல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் காஞ்சிபுரத்தில் உள்ள அருள்மிகு விலக்கொளி பெருமாள் திருக்கோவில். இந்த கோவிலை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? வைகாசி மாதம் காஞ்சி வரதராஜ பெருமாள் இத்தலத்தில் கருட வாகனத்தில் எழுந்தருளி வேதாந்த தேசிகனுக்கு காட்சி கொடுக்கும் விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஆவணி மாதத்தில் விலக்கொளி பெருமாள் தேசிகர் சன்னதிக்கு புறப்பட்டு செல்வதும், மார்கழி சித்ரா பௌர்ணமியில் வரதராஜ பெருமாள் எழுந்தருளி தேசிகனுக்கு மரியாதை செய்வதையும் காண கண்கோடி வேண்டும். பெருமாளின் மங்களாசாசனம் பெற்ற 108 திவ்ய தேசங்களில் இது 46வது திவ்ய தேசம் ஆகும். இங்கு மூலவர் சன்னதியின் மேல் உள்ள விமானம் ஸ்ரீகர விமானம் எனப்படுகிறது. லக்ஷ்மி, ஹயக்ரீவர், ஆண்டாள், தீபப்பிரகாசர், ஆழ்வார்கள், கருடன், வேதாந்த தேசிகர் ஆகியோர் தனித்தனி சன்னதிகளில் அருள்பாலிக்கின்றனர். கல்வியில் சிறந்து விளங்கவும் குழந்தை வரம் வேண்டியும் இங்குள்ள இறைவனிடம் பிரார்த்தனை செய்கின்றனர். பெருமாளின் திவ்ய தேசங்கள் 108ல் ஒன்று காஞ்சிபுரம் விலக்கொளி பெருமாள் திருக்கோவில். சரஸ்வதி தேவிக்கு இத்தலத்தில் பெருமாள் காட்சி தந்துள்ளார். கர்ப்பைப்புல் வளர்ந்த பகுதியாக இருந்த காட்டில் திருமால் காட்சி தந்ததால் இப்பகுதி தூப்புல் எனவும் திருத்தங்கா எனவும் அழைக்கப்படுகின்றது. ஆச்சாரியரான வேதாந்த தேசிகன் இங்கு அவதாரம் செய்ததால் அவர் தூப்புல் வேதாந்த தேசிகன் என அழைக்கப்பட்டார். திருமங்கை ஆழ்வாரால் 2 பாசுரங்களில் இத்தலம் மங்களாசாசனம் செய்யப்பட்டுள்ளது. வேதாந்த தேசிகன் வைணவ ஆச்சாரியரான இவரது தாய் தனக்கு குழந்தை வரம் வேண்டி பெருமாளை வேண்டினார். இவரது வேண்டுதலை ஏற்ற திருப்பதி பெருமாள் தனது கையில் இருக்கும் மணியையே இவருக்கு குழந்தையாக பிறக்கும்படி அருள்பாலித்தார். இதனால்தான் இன்றும் கூட திருப்பதி கோவிலில் பூஜை செய்யும் போது மணி அடிப்பதில்லை என்றும் கூறுவார்கள். 1268ஆம் ஆண்டு தோன்றிய வேதாந்த தேசிகன் 1369 வரை நூற்றாண்டுகளுக்கு மேல் வாழ்ந்து கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கினார். பல நூல்களை வடமொழியில் இருந்து மொழிபெயர்த்தார். அத்துடன் காஞ்சி வரதராஜ பெருமாள் மீது அடைக்கலப்பத்து என்ற பாமாலையை பாடினார். இவரது புதல்வர் நயின வரதாச்சாரியார் என்பவர் இந்த பெருமாள் கோவிலை முழுவதுமாக கட்டி முடித்தார் என்றும் கூறுவார்கள். கோவிலுக்குள் தாயார் சன்னதி அருகில் வேதாந்த தேசிகனுக்கு தனி சன்னதி உள்ளது. தேசிகன் வணங்கிய லக்ஷ்மி ஹயக்ரீவர் விக்கிரகம் இன்றும் உள்ளது. சித்திரை ரேவதி நட்சத்திரத்தில் இவருக்கு அவதார உற்சவம் சிறப்பாக நடக்கிறது. இக்கோவிலின் தல வரலாறை பார்ப்போம். படைப்பின் நாயகன் பிரம்மா தனக்கு பூலோகத்தில் கோவில் எதுவும் இல்லை என்ற காரணத்தால் வருத்தப்பட்டு சிவனை நோக்கி பிரம்மாண்ட யாகம் ஒன்றை நடத்தினார். ஆனால் அந்த யாகத்திற்கு தன் மனைவி சரஸ்வதி தேவியே அழைக்கவில்லை. கோபம் கொண்ட சரஸ்வதி பிரம்மா நடத்தும் யாகம் வெளிச்சம் இல்லாமல் இருண்டு போய் தடைபடட்டும் என்று சாபம் கொடுத்தாள். பிரம்மா காக்கும் கடவுள் விஷ்ணுவிடம் தனது யாகம் தடைபடாமல் இருக்க வேண்டினார். விஷ்ணுவும் பிரம்மனின் கோரிக்கையை ஏற்று ஜோதி வடிவில் காட்சி தந்து பிரம்மனின் யாகம் சிறப்பாக நடக்க அருள் புரிந்தார். இதனால் தான் இங்குள்ள பெருமாள் விலக்கொளி பெருமாள் என்றும் தீபப்பிரகாசர் என்றும் அழைக்கப்படுகிறார். சரஸ்வதியையும் சமாதானம் செய்தார் பெருமாள். இக்கோவிலின் மூலவர் விலக்கொளி பெருமாள், தீபப்பிரகாசர், திவ்ய பிரகாசர், தாயார் மரகதவல்லி, தீர்த்தம் சரஸ்வதி தீர்த்தம், புராண பெயர் திருத்தங்கா, இப்போது இருக்கும் பெயர் தூப்புல். கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 7:30 முதல் 10 மணி வரை, மாலை 5 மணி முதல் இரவு 7 மணி வரை திறந்திருக்கும். இக்கோவில் காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. அருகிலுள்ள ரயில் நிலையம் காஞ்சிபுரம், அருகிலுள்ள விமான நிலையம் சென்னை மீனம்பாக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.